வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம லீட் கோடில் நெக்ஸ்ட் பெர்மிட்டேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, அவங்களுக்கு வந்து இந்த பெர்மிட்டேஷனுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்துட்டாங்க. A permutation of an array of integers is arrangement of its numbers into a sequence of or linear order. For example, array equal to 1 2 3. The following are all the permutations of A are 1 2 3 1 3 2 2 1 3 2 3 1 3 1 2 3 2 1. ஓகேவா? இது கொடுத்துட்டாங்க. அவங்க நம்மகிட்ட கேட்குறது என்னென்னா, இது இன்பிளேஸா? ஓகே. இன்பிளேஸ் என்னென்னு சொல்லி நம்ம கிளிக் பண்ணால் இது விக்கிபீடியா போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், விக்கிபீடியா போகுது. ஸோ இன்பிளேஸ்னால் நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸையும் யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இன்புட் அரேவையே நீங்கள் மாடிஃபை பண்ணிங்கன்னா அதான் வந்து இன்பிளேஸ் அல்காரிதம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எதையுமே ரிட்டர்ன் பண்ண சொல்லலை. ஸோ அவங்க கொடுத்த அந்த இன்புட் அரேவையே நம்ம மாடிஃபை பண்ணி அவங்களுக்கு திருப்பி அனுப்பிச்சா போதும். அதான் வந்து இன்பிளேஸ்க்கான அர்த்தம் இந்த ப்ராப்ளமில். ஸோ ஃபஸ்ட் பெர்முடேஷன் என்ன, அப்புறம் நெக்ஸ்ட் பெர்முடேஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை நம்ம இந்த ஒயிட் போர்டில் பார்த்துடலாம். ஓகே, ஸோ அவங்க கொடுத்துருக்க நம்பர் வந்து 1 2 3. மொத்தமாக அரேயில் மொத்தம் 3 எலிமெண்ட் இருக்குது. ஸோ 3 எலிமெண்ட் இருந்துச்சுன்னா அதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெர்முடேஷன், நம்பர் ஆஃப் பெர்முடேஷன் வந்து கண்டிப்பாக 3 ஃபேக்டரியில் தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 3 × 2 × 1 6. அவங்க கொடுத்துருக்க மாதிரி போடலாம். ஆனால் உங்களுக்கு அது ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதால கொஞ்சம் பெரிய கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் வந்து 1 2 3 4ன்னு வச்சுக்கிறேன். ஸோ அந்த 1 2 3 4க்கு பார்த்தீங்கன்னா 2 3 4. இந்த 1 2 3 4க்கு மொத்தம் உங்ககிட்ட வந்து 4 எலிமெண்ட் இருக்கும். ஸோ இதோட பெர்முடேஷன் உங்களுக்கு என்ன வரும்னா 4 ஃபேக்டோரியல். ஸோ 4 ஃபேக்டோரியல் ஒன்றும் இல்லை, 4 × 3 ஃபேக்டோரியல். அப்போது 24ங்களா? ஸோ இதோட டிஃப்ரெண்ட் பெர்முடேஷன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1லேருந்து பார்த்துடலாம். 1 2 3 4. அப்புறம் 1 2 4 3 1 3 2 4. நான் இது எழுதுறது எல்லாமே வந்து லெக்சிகோகிராஃபிக்கல் பெர்முடேஷன்ஸ். ஓகேங்களா? அதாவது நம்ம ஸ்கூலில் அட்டண்டன்ஸ் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த அட்டண்டன்ஸில் வந்து ஏ ஃபஸ்ட்டில் இருக்கும், அதுக்கப்புறம் பிசியில் அதுக்கு அடுத்து இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு 1 2 வந்து ஸ்மாலஸ்ட். இப்போ 1 3 வர முன்னாடி 1 2ல் இருக்கிற எல்லா காம்பினேஷன்ஸ் நான் வந்து போட்டுறணும். ஸோ போட்டேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 1 2ல் பார்த்தீங்கன்னா 3 தான் வந்து முதல்ல வரணும், 4 ரெண்டாவது வரணும். இன்னும் 3 தான் ஸ்மாலஸ்ட், 4 விட அப்படி போட்டிருக்கேன். அதே மாதிரி இப்போ இது 1 3 2 4. இப்போ வந்து 1 3 4 2 1 4 2 3 1 4 3 2. இது வந்து 1ஓட எல்லா பாசிபிலிட்டிஸும் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம 2க்கு பார்க்கலாம். 2 1 3 4. எப்படி நம்ம இது லெக்சிகோகிராஃபிக்கலாக ஈஸியாக போடலாம்னா இந்த 1 2 மட்டும் நீங்கள் ஸ்வாப் பண்ணாங்களே கரெக்டாக இருக்கும். 2 1 4 3 2 2 2 வராது, 2 3 வரும். 2 3 1 4 2 3 4 1 4 1 3 2 4 3 1. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் அடுத்து 3 எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த 2வையும் 3யும் ஸ்வாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 ஈஸியாக இருக்கும். 3ல் ஆரம்பிக்கிற பெர்முடேஷன் போடுறதுக்கு 3 1 2 4 3 1 4 2. பேசிக்காக 2 3 மாற்றினேன் இல்லையா? ஸோ 3 2 1 4 3 2 4 1 3 4 1 2 3 4 2 1. இப்போ அதே மாதிரி தான் 4க்கும். 4க்கு வந்து இந்த 2வையும் 3 மாற்றிங்க 3க்கு. ஸோ 4க்கு 4வையும் 3 மாற்றிக்கோங்க. 4 1 2 3 4
1 3 2 4 2 1 3 4 2 3 1 4 3 1 2 4 3 2 1. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காலமில் 6 பெர்மிட்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு 4 காலம்ஸ் இருக்குது. 4 × 6 24. ஸோ நம்ம 25 பெர்மிட்டேஷன்ஸ் போட்டாச்சு இதில். ஸோ இதில் நம்ம எப்படி அப்சர்வ் பண்ணலாம் நெக்ஸ்ட் பெர்மிட்டேஷன்? நான் வந்து உதாரணத்துக்கு இது எடுத்துக்கிறேன். இந்த ஒரு இது எடுத்துக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னு தெரியும், இதில் இருக்கிற மேக்ஸிமம் இந்த 4 எலிமெண்ட் மேக்ஸிமம் வந்து 4 தான். இந்த 4க்கு அப்புறம் வர நம்பர் பாருங்களேன், இது கண்டிப்பாக டிசைனிங் ஆர்டர் தான் இருக்கும். இதில் 4க்கு அப்புறம் எதுவும் இல்லை. ஃபஸ்ட் ரோவில் வந்து 4க்கு அப்புறம் எதுவும் இல்லை. ஓகே, செகண்ட் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து டிசைனிங் ஆர்டர். ஓகேங்களா? ஃபோருக்கு அப்புறம் 3 இருக்குது. அப்புறம் இங்கே 4 இருக்குது. 4க்கு அப்புறம் 2 இருக்குது. 4 2 3. ஓகே, இதில் தப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 4க்கு அப்புறம் உங்களுக்கு 3க்கு அப்புறம் தான் 2 வரணும். ஏன் ப்ரோ வந்து 4க்கு அப்புறம் 2க்கு அப்புறம் 3 இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நீங்கள் 4 போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அசெண்டிங் ஆர்டரில் போடணும். நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இப்போது மேலே இருக்கிறது வந்து 3, நீங்கள் 1 3 காம்பினேஷன் எல்லாம் முடிச்சிட்டிங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக போக வேண்டியது 1 4 தான். கீழே வந்து உங்களுக்கு 1 3 பாருங்கள், இது வந்து கரெக்டான டிசைனிங் ஆர்டரில் இருக்குது. 4 3 2ன்னு சொல்லிட்டு இது. ஸோ இந்த 4 3 பார்த்தீங்கன்னா இந்த டிசைனிங் ஆர்டருக்கு முன்னாடி உங்களுக்கே நல்லா தெரியுது 1 4 காம்பினேஷனில் நமக்கு வந்து 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதில் 2 3 3 2 1. எது முதல்ல வரணும்னா 2 3 தான் முதல்ல வரணும். ஏன்னா 2 வந்து 3 விட சின்னது. ஸோ நீங்கள் வந்து 2 முதல்ல போட்டிங்க, 3 வந்து ரெண்டாவது கீழே போட்டு இந்த ஒரு பாசிபிலிட்டியை கொடுத்துட்டீங்க. ஸோ இது வந்து 4 வந்து நீங்கள் எங்கே எடுத்துக்கிட்டாலும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து அது டிசெண்டிங் ஆர்டரில் இருந்துச்சுன்னா அந்த காம்பினேஷனில் லாஸ்ட்டு. இப்போ 1 4 காம்பினேஷனில் வந்து 3 2 தான் லாஸ்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு 1 4 காம்பினேஷன் கிடையாது. ஸோ இதான் லாஸ்ட்னா அப்போ ஃபஸ்ட்டு அதே 1 4 காம்பினேஷனில் வந்து டிசெண்டிங் ஆர்டர். இப்போது ஒரு நிமிஷம் நான் இப்போ வந்து இதே எடுத்துக்கிறேன். இப்போது இந்த 2 காம்பினேஷன் பாருங்களேன். இந்த 1 4 காம்பினேஷனில் இது வந்து 1 and 4 காம்பினேஷன். ஓகேவா? 1 and 4 காம்பினேஷனில் இது வந்து டிசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. டிசெண்டிங் ஆர்டர். அதே மாதிரி 2 and 3 பாருங்களேன். அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. அசெண்டிங் ஆர்டர். ஸோ இந்த ரெண்டுத்துலேருந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர். இப்போது இந்த ஒரு காம்பினேஷனில் அசெண்டிங் ஆர்டர் தான் வந்து ஃபஸ்ட்டு வரும். டிசெண்டிங் ஆர்டர் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டு வரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்துடுச்சு. இதுக்கு நடுவில் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 எலமெண்ட் தான் இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு 2 தான் அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. பட் இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஒரு 10 எலமெண்ட் இருக்குது அப்படின்னா நடுவில் வந்து இந்த அசெண்டிங் ஆர்டருக்கும் டிசெண்டிங் ஆர்டருக்கும் நடுவில் வந்து என்ன இருக்கோ அதான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது பாருங்களேன், இது எடுத்துக்கோங்களேன். 1 2 3 4 இது அசெண்டிங் ஆர்டர். 4 3 2 1 இது டிசெண்டிங் ஆர்டர். இப்போ இந்த அசெண்டிங் ஆர்டருக்கும் டிசெண்டிங் ஆர்டருக்கும் வேறு நிறையா பாசிபிலிட்டிஸ் தான் இதோட பெர்முடேஷன்ஸும் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதே தான் வந்து ரிப்பீட்டடாக ஃபாலோ ஆகும். ஸோ இது ரிப்பீட்டடாக ஃபாலோ ஆகிறதால நம்ம இது ரிகர்ஷனில் போடலாம். ரிகர்ஷனில் போட்டால் உங்களுக்கு தெரியும் இது வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அது அதிகமாக எடுத்துக்கும். ஸோ பேசிக்காக நம்ம இதில் ஃபுல்லாகவே வந்து பைனரி சர்ச் தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். நம்மளோட வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே பைனரி சர்ச் தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம பைனரி சர்ச்சில் போட போகிறது கிடையாது.
ஓகேங்களா? இது வந்து நம்ம ஜஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் எண்ணில் போட போகிறோம். ஓகே. ஆர்டர் ஆஃப் என், அதாவது இது அவங்க ஃபுல்லாக கேட்டாங்கன்னா இந்த எல்லாத்துக்குமே n ஃபேக்டோரியல் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆகும். பட் அவங்க ஒன்றே ஒன்று கேட்குறதால நம்மளால் ஆர்டர் ஆஃப் எண்ணில் போட முடியும். ஈச் இது வந்து நம்மளால் ஆர்டர் ஆஃப் எண்ணில் போட முடியும். அது எப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு அசெண்டிங் ஆர்டருக்கும் டிசெண்டிங் ஆர்டருக்கும் நடுவில் வர காம்பினேஷன் தான் நமக்கு வந்து இந்த பெர்முடேஷன்ஸ் கொடுக்குது. அப்போது நீங்கள் வந்து இந்த என்டையர் இதுவே நீங்கள் அசெண்டிங் ஆர்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். நீங்கள் பார்ட் ஆஃப் இது நீங்கள் அசெண்டிங் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து கம்மியாக வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே போட்ட மாதிரி தான். இப்போ அதே மாதிரி நீங்கள் வந்து 2 எடுத்துக்கோங்களேன். இப்போ நீங்கள் இந்த காம்பினேஷன் வந்து 1 4 எடுத்துக்கிட்டீங்க. இப்போ நான் வந்து 2 எடுக்கிறேன் காம்பினேஷன். இப்போது நீங்கள் இந்த 2வை வந்து ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 1 3 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அசெண்டிங் ஆர்டர். இது வந்து உங்களுக்கு அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. அதே இது வந்து நீங்கள் கீழே 4 3 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசெண்டிங் ஆர்டர். ஓகேவா? நீங்கள் எந்த காம்பினேஷனை ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதோட அசெண்டிங் ஆர்டர் ஃபஸ்ட்டில் இருக்கும், அதோட டிசெண்டிங் ஆர்டர் லாஸ்ட்டில் இருக்கும். இப்போ நீங்கள் 3 ஃபிக்ஸ் பண்ணுங்க, நீங்கள் 3 ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அப்போ இந்த அசெண்டிங் ஆர்டர் ஃபஸ்ட்டில் இருக்குது, இப்போ டிசெண்டிங் ஆர்டர் வந்து லாஸ்ட்டில் இருக்குது. அப்போ நடுவில் என்ன இருக்குன்னா நடுவில் ஆர்டர் ஃபார்ம் பண்ணாத சில எலமெண்ட்ஸ் இருக்கும். அப்படியே நீங்கள் வந்து ஒவ்வொரு இதையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டே வரும்போது உங்களுக்கு இதே மெத்தட் வந்து திரும்ப திரும்ப ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் 3 ஒன்று ஃபிக்ஸ் பண்ணீங்க, இப்போ 2 4 அசெண்டிங் ஆர்டர், 4 வந்து டிசெண்டிங் ஆர்டர், அப்படியே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டே வரீங்க ஒன்றுன்னா 1 4 2 இது அசெண்டிங் ஆர்டர் கிடையாது, டிசெண்டிங் ஆர்டர் கிடையாது. இது வந்து நடுவில் இருக்கும். இதுக்கு வந்து நடுவில் பீக் இருக்குது, இதுக்கு நடுவில் வந்து டவுன் இருக்குது, இதுக்கு நடுவில் பீக் இருக்குது, இதுக்கு நடுவில் வந்து டவுன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இதை நம்ம இன்னொரு அப்சர்வேஷன் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எது வந்து உங்களுக்கு ரைட்லேருந்து வரும்போது உங்களுக்கு எது பிக்னு பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 3 4 நம்ம எடுத்துக்கலாம். இதோட நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 4 1 3 எப்படின்னு பார்க்கலாம். 2 3 4 1 2 3 4 1 பார்க்கலாம். இப்போ வந்து 2 3 4 1 அடுத்து 2 4 1 3. ஸோ இப்போ நம்ம லெஃப்டில் இருந்து ரைட்டில் எந்த இடத்துல அந்த டிசெண்டிங் ஆர்டர் பிரேக் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபைண்ட் breaking point of descending order from the right. Breaking point of descending order ஓகே. ஃபைண்ட் த பிரேக்கிங் பாயிண்ட் ஆஃப் டிசைனிங் ஆர்டர் ஃப்ரம் த ரைட்னு போட்டாச்சா? ஸோ இந்த இடத்துல பிரேக் ஆகுது. ஏன்னா நீங்கள் லெஃப்ட்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக லெஃப்ட்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு 3 இடத்துல பிரேக் ஆகுது. ஏன்னா 1 விட 4 கிரேட்டர், 4 விட 3 கிரேட்டர் இல்லை. அப்போ இந்த இடத்துல பிரேக் ஆகுது. ஸோ பிரேக் ஆகிற அந்த பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த நம்பரை ரைட் சைடில் உள்ள செக்ஷனில் நியரஸ்ட் கிரேட்டருக்கு நீங்கள் ஸ்வாப் பண்ணணும். ஓகேவா? நியரஸ்ட் கிரேட்டர். இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இதோட நியரஸ்ட் கிரேட்டர் பார்த்தீங்கன்னா 4. ஓகேவா? அப்போ நீங்கள் ஸ்வாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 3 சாரி இது வந்து இனிஷியலாக இருக்குது. இது எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா 2 4 3 1க்கு மாறும். அப்போ 2 4 3 1 எங்கே இருக்குன்னா உங்களுக்கு இங்கே இருக்குது. என்ன அப்புறம் நெக்ஸ்ட் வரலையும் கேட்டிங்கன்னா நமக்கு பார்க்கும்போது தெரியுது இந்த 3 வந்து 4ஆக மாறிடுச்சு. அப்போனா வந்து இதுக்கப்புறம் இருக்கிற நம்பர்ஸில் இதுக்கப்புறம் இருக்கிற வேல்யூஸில் எது ஸ்மாலரோ அது முன்னாடி வரணும். நல்லா பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அசெண்டிங் ஆர்டர் நீங்கள் வந்து 2 4ன்றதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஏன்னா நீங்கள் ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எதை ஸ்வாப் பண்ணுறீங்களோ அது ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அசெண்டிங் ஆர்டர் தான் ஃபஸ்ட்டு வரணும். இது ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டர் இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. அப்படி அசெண்டிங் ஆர்டர் இல்லைன்னா நீங்கள் அசெண்டிங் ஆர்டர் மாற்றினீங்கன்னா அதான் உங்களுடைய அந்த நெக்ஸ்ட்டு பெர்முடேஷனுடைய
இமீடியட் நெக்ஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வரப்போகிற இப்போ 2 3க்கு அடுத்து 4 தான். ஆனால் இந்த 2 4 காம்பினேஷன்லேயே உங்களுக்கு வந்து நிறைய இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஆன்சராக வேணும் அப்படின்னா இந்த 2 4 காம்பினேஷனில் அசெண்டிங் ஆர்டரில் அதுக்கப்புறம் இருக்கிற எலமெண்ட்ஸ் இந்த அசெண்டிங் ஆர்டர் இருக்கும், அதை நீங்கள் மாற்றணும். ஸோ சேஞ்ச் திஸ் டு அசெண்டிங் ஆர்டர். ஓகேங்களா, நான் அப்படி போட போகிறேன். சேஞ்ச் டு அசெண்டிங். ஸோ சேஞ்ச் அசெண்டிங் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2 4 1 3. இப்போ நம்ம 2வையும் 4 ஃபிக்ஸ் பண்ண பார்த்தீங்களா, அதாவது இப்போ நம்ம 2 3 வந்து 2 4 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அதே மாதிரி வந்து நம்ம 3 எப்படி 4 ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல போடுறேன். ஸோ இப்போ நம்ம இப்போ இதை எடுத்துக்கலாம். இது எப்படி இதுவாக மாறுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து 3 4 2 1 இருக்கு. இப்போ வந்து இது ஃபுல்லாகவே இப்போ நீங்கள் 3 ஃபிக்ஸ் பண்ணி இதை ஃபுல்லாக அடிச்சுங்க. இப்போ நம்ம போட மெத்தட் பார்க்கலாம். ரைட்லேருந்து உங்களுக்கு எங்கே டிசைனிங் பிரேக் ஆகுதுன்னு பாருங்களேன். இங்கே பிரேக் ஆகுது டிசைனிங் ஆர்டர். அப்போது நீங்கள் வந்து இந்த இடத்த ஸ்வாப் பண்ணணும். இப்போது இதோட நியரஸ்ட்டுக்கு 3யோட நியரஸ்ட்டு கிரேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 4 வரும். ஸோ நீங்கள் ஸ்வாப் பண்ணிடுவீங்க. 4 3 2 1. இது வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் போகுது. ஸ்வாப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஸ்வாப் பண்ண இடத்துல இருந்து, அதாவது ஸ்வாப் பண்ண இடம் ஆமாம், நீங்கள் இது ஸ்வாப் பண்ணி பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே ஸ்வாப் பண்ணாலுமே நீங்கள் இந்த பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கு அப்புறமா அசெண்டிங் ஆர்டரில் மாற்றணும். 4 1 2 3. ஓகேங்களா, இது அசெண்டிங் ஆர்டரில் மாற்றுறதுனா பெரிய விஷயம் கிடையாது இந்த இடத்துல. ஏன்னா இங்கே நீங்கள் மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக இது ஆல்ரெடி வந்து டிசைனிங் ஆர்டரில் இருக்குது. நீங்கள் ஸ்வாப் பண்ணாலும் இது டிசைனிங் ஆர்டர் தான் இருக்க போகுது. பிகாஸ் நீங்கள் ஸ்வாப் பண்ண போகிற இடமே நியரஸ்ட் கிரேட்டர் தான். ஸோ நியரஸ்ட் கிரேட்டரை மாற்றினீங்கன்னா நீங்கள் ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் கூட அது வந்து டிசைனிங் ஆர்டர் தான் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த அசெண்டிங் ஆர்டர் மாத்திரம் என்ன பண்ணணும், ஜஸ்ட் ரிவர்ஸ். ஓகேவா, ஜஸ்ட் ரிவர்ஸ் ஆஃப்டர் பிரேக்கிங் பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ நீங்கள் இந்த பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் அந்த பிரேக்கிங் பாயிண்ட்டில் தான் நீங்கள் ஸ்வாப் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் ரிவர்ஸ் ஆஃப்டர் பிரேக்கிங் பாயிண்ட். நீங்கள் ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரிவர்ஸ் பண்ணணும். இப்போது ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு லாங் ஸ்ட்ரிங்காக இருந்தால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஈஸியாக இருக்கும். பட் இதுதான் கான்செப்ட்டு. லாங் ஸ்ட்ரிங்கில் எது வந்து கரெக்டாக நமக்கு தெரியாது. நான் வேணால் கோட் போட்டுட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நான் ஜஸ்ட் ஒரு ரேண்டமாக நம்பர் எடுத்துக்கிறேனே, ஒரு 6 எடுத்துக்கிறேன். இது நான் வந்து ஃபுல்லாக இந்த அரேஞ்ச். ஓகே, 1 12 8 9 6 5 4ன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6. மொத்தமாக நம்மக்கிட்ட 7 எலிமெண்ட் இருக்குது. இப்போது இதோட நெக்ஸ்ட் நீங்கள் வந்து கண்டுபிடிங்களேன். இதோட நெக்ஸ்ட் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும்னா நல்லா பாருங்கள். 5 4. இது வந்து கிரேட்டரு. ஸோ டிசைனிங் ஆர்டர் ஃபாலோ பண்ணுது. கிரேட்டர் டிசைனிங் ஆர்டர் ஃபாலோ பண்ணுது. கிரேட்டர் ஃபாலோ பண்ணுது. இது ஃபாலோ பண்ணல. அப்போது பிடிக்கணும். இது ஃபாலோ பண்ணலையா, அப்போ உங்களை அடுத்த கண்டிஷன் என்ன இருக்கும்னா 1 12 ஃபிக்ஸடு. நீங்கள் ஸ்வாப் பண்ண போகிற எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 8. நியரஸ்ட் கேட்டு 9. ஸோ நீங்கள் 9ஓட ஸ்வாப் பண்ணிட்டீங்க. ஸ்வாப் பண்ணிட்டீங்களா. 6 5 4ன்னு இருக்கும். நீங்கள் பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் அதை அசெண்டிங் ஆர்டரில் மாற்றணும் இல்லையா. ஸோ 1 12 9 4 5 6 8. ஸோ இதான் இதோடைய நெக்ஸ்ட் பெர்முடேஷன். ஓகேங்களா, நான் வந்து கோட் போட்டதுக்கப்புறம் இந்த ஆன்சர் வருதா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது நான் ரேண்டம் எடுத்த நம்பர் தான். இப்போ நம்ம கோட் பாட்டுக்கு போயிடலாம். hash include IOStream hash include
இன்க்ளூட் வெக்டார். அப்புறமா நம்ம சார்ட் பண்ண போகிறது கிடையாது, மேக்ஸிமம் கண்டுபிடிக்க போகிறது கிடையாது. ஸோ நம்ம எந்த ஒரு அடுத்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண தேவை, வேறு எந்த எடிட்டர் ஃபைல் நமக்கு தேவையில்லை. நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம இந்த எஸ்டிடி கிளாஸ் வாங்கிக்கலாம். கிளாஸ் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ஃபங்க்ஷன் கோடில் ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு அந்த லென்த்தை வாங்கிக்கலாம் நம்ம என்னன்ற வேரியபிளில். அதுக்கப்புறமா நம்ம அதை கொடுக்கலாம், அரே எலிமெண்ட்ஸை கொடுக்கலாம். I equal to 0, I less than n, I plus plus. அவங்க வந்து நமக்கு நம்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ நம்ஸ் ஆஃப் I, ஓகேங்களா. வெக்டார் நம்ம டிஃபைன் பண்ணவே இல்லை. இது இன்டிஜர் வெக்டார், பேர் வந்து நம்ஸ், லென்த் வந்து n அங்கேயாச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபார் லூப் போடணும். டிசைனிங் ஆர்டர் எந்த இடத்த பிரேக்காக கண்டுபிடிச்சி அந்த பிரேக்கிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஓகேவா. int I equal to 0 நம்ம வந்து ஓகே I equal to 0, I வந்து லெஸ் தென் n, அப்புறம் I ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இஃப் இப்போ நம்ம என்ன சொன்னோம்னா ரைட் சைடில் இருந்து தான் நம்ம வந்து பிரேக்கிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ரைட் சைடுனா I equal to n minus 1, ஓகேங்களா. greater than 0 போட்டுக்கலாம். ஏன் நான் இதில் 0 இன்க்ளூட் பண்ணல அப்படின்னா, நீங்கள் அதுக்கு முன்னாடி இருக்கிற எலிமெண்ட் கூட தான் நீங்கள் கம்பேர் பண்ண போகிறீங்க. ஸோ 0 போட்டிங்கன்னா -1 கம்பேர் பண்ணுவீங்க. -1 இண்டெக்ஸ் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம அந்த 1 வரும்போது ஸ்டாப் பண்ணிடலாம். if nums of I வந்து greater than or equal to இருந்தால் அது கண்டிப்பாக டிஸ்டிங் ஆர்டர் ஃபாலோ பண்ணுறது அர்த்தம். அதுக்கு முன்னாடி எலிமெண்ட் greater than இருக்கணும். என்ன சொல்ல வர அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிற எலிமெண்ட் வந்து எப்போ வந்து கம்மியாக இருக்கோ அப்போ தான் பிரேக்கிங் பாயிண்ட். ஈக்குவல் டு வந்தாலும் கிடையாது, எப்போ கம்மியாக இருக்கும் அதுக்கு முன்னாடி I-1 எலிமெண்ட் வந்து நம்ஸ் ஆஃப் ஐயை விட கம்மியாக இருக்கும் அப்படின்னா, சாரி ஆமாம், அதுக்கு முன்னாடி இருக்க எலிமெண்ட் கம்மியாக இருக்கணும், அந்த எலிமெண்ட் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் அது பிரேக்கிங் பாயிண்ட். அதுக்கு முன்னாடி இருக்க எலிமெண்ட் n-I வந்து கேடு தானே இருக்குது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக டிசைனிங் ஆர்டர் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை நமக்கு. nums of I greater than nums of I-1, கரெக்டுங்களா. அப்போ தான் வந்து அது பிரேக் ஆகும். ஸோ இந்த கண்டிஷன் எப்போ வருதோ அப்போவே நீங்கள் வந்து பிரேக் கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண தேவையில்லை. ஏன்னா நீங்கள் கண்டுபிடிக்க போகிறது ஒன்லி ஒன் நெக்ஸ்ட் கிரேட்டர் பெர்மிட்டேஷன். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் ஸ்வாப் பண்ணோம்ல, அந்த ஸ்வாப் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல ஸ்வாப் பண்ணி கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா. நியரஸ்ட் கிரேட்டர் தான் உங்களுக்கு தேவையே தவிர நீங்கள் பிரேக்கிங் பாயிண்ட் பக்கத்தில் ஸ்வாப் பண்ணு சொல்ல அர்த்தம் கிடையாது. நியரஸ்ட் கிரேட்டர். ஸோ நியரஸ்ட் கிரேட்டர் வந்து அந்த பிரேக்கிங் பாயிண்டில் வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்க போகிறீங்க. அதுக்கு வேரியபிள் C கொடுத்துக்கலாம். ஸோ I-1 பிரேக்கிங் பாயிண்ட்டு. அப்போது I-1 தான் நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ண போகிறீங்க. இண்டெக்ஸ் ஆஃப் அந்த நம்ஸ் ஆஃப் I-1 தான் நீங்கள் ஸ்வாப் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற வேல்யூ பார்த்தீங்கன்னா ஐயில் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், ஓகேங்களா. நீங்கள் வந்து ஐயில் ஸ்டார்ட் பண்ணிட்டு நியரஸ்ட் கிரேட்டர். ஸோ நியரஸ்ட் கிரேட்டர்னா ஆக்சுவலி அது வந்து டிசைனிங் ஆர்டர் பிரேக் ஆகிற இடத்துல தான் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ நீங்கள் வந்து லாஸ்ட்லேருந்து போகலாம். நீங்கள் n-1 போயிட்டு J வந்து greater than or equal to I வரைக்குமே நீங்கள் செக் பண்ணணும். லாஸ்ட்டில் தான் நீங்கள் செக் பண்ண போகிறீங்க. I வரைக்குமே நீங்கள் செக் பண்ணி ஆகணும். greater than or equal to I less than பெருசுனா அது வர நமக்கு தேவையில்லை. ஓகே, அப்புறம் வந்து J-. ஓகே, மேலே வந்து நம்ம I-. கொடுக்கணும், கொடுத்தாச்சு. ஸோ இந்த லூப்பில் வந்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து ஓகே நியரஸ்ட் கிரேட்டரா, நியரஸ்ட் கிரேட்டர்னால் நீங்கள் எப்போ கிரேட்டர் பார்க்குறீங்களோ அப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. அப்போது நம்ஸ் ஆஃப் J இந்த எலமெண்ட் வந்து லெஸ் தென் நம்ஸ் ஆஃப் I-1, கரெக்டுங்களா.
இது கண்டுபிடிச்சோன்னே நீங்கள் வந்து பிரேக் கொடுத்துடலாம், வேறு எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்ல. ஸோ இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, லெஃப்ட்லேருந்து நீங்கள் தேடிக்கிட்டே வரீங்க கரெக்டாக, லெஃப்ட்லேருந்து நீங்கள் தேடிக்கிட்டே வரீங்க. எப்போ உங்களுக்கு வந்து லெட்ஸே அந்த ஒயிட் போர்டுக்கு போயிடலாம். ஓகே, ஒயிட் போர்டு. ஓகே, நீங்கள் லெஃப்ட்லேருந்து நீங்கள் தேடிட்டே வரீங்க, இப்படி வரீங்க. எப்போ உங்களுக்கு நம்ஸ் ஆஃப் ஜே, நம்ஸ் ஆஃப் ஜேனா 4 5 இதான். நம்ஸ் ஆஃப் ஜே வந்து எப்போ இதை விட பெருசாக இருக்குன்னு பார்க்குறீங்களோ அந்த டைமில் நீங்கள் வந்து பிரேக் பண்ணிடலாம். ஈக்குவலாக நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு இங்கே வந்து ஈக்குவலாக இருக்குன்னா அது வரைக்குமே உங்களோட பிரேக்கிங் பாயிண்ட் வந்து தாண்டி வராது. தாண்டி வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் இங்கே 8ன்னு போட்டால் கூட 8 9க்கும் ஸோ தாண்டி போயிடும். இன்கேஸ் நீங்கள் இங்கே வந்து 8 போடுறீங்க அப்படின்னா ஸோ அது உங்களோட பிரேக்கிங் பாயிண்ட் தானே. இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து 8ன்னு வச்சுக்கோங்களேன், 8 இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன், 8 வச்சுருக்கீங்க. அப்போது இது வந்து கிரேட்டர் தானே பார்க்கும், இல்லை அப்போ இந்த இடத்துல ஒரு கண்டிப்பாக பிரேக் நம்ம செக் பண்ணுறது ஈக்குவல் கிடையாது, கிரேட்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல இது வந்து ஒரு பிரேக் போடும். முதல்ல நம்ம செக் பண்ணிடலாம் இது டிஸ்டிங்க்ட் இல்லைன்னு சொல்லிட்டு. டிஸ்டிங்க்டா implementation of array of integers is numbers and sequentially. In of example டிஸ்டிங்க்டிங் சொல்லவே இல்லை போலையே. ஓகே, டிஸ்டிங் கிடையாது. இதோ இங்கே போட்டுருங்க பாருங்க, 115. அப்போது டூப்ளிகேட்ஸ் இருக்கும். ஓகே, நம்ம போடலாம். உங்களுக்கு எப்போ வந்து அந்த இது பிரேக் ஆகுதோ, அதாவது ஓகே அவங்க போட்டிருந்த அந்த 115 போட்டுக்கலாம். அவங்க வந்து 115 கொடுத்தாங்களா, இந்த இடத்துலையே நமக்கு வந்து பிரேக் ஆகிடுது. கரெக்டுங்களா? பிரேக் ஆகிறதால நான் வந்து இந்த இடத்துல பிரேக்கிங் பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு இதோட நியரஸ்ட் கேட்டரை ஸ்டாப் பண்ணுறேன். இதை ரீஅரேஞ்ச் பண்ணாலும் எனக்கு வந்து அதே தான் வருது, ஒன்று தான் ரிவர்ஸ் பண்ணாலும். சார் நம்ம போட்ட கண்டிஷன் படி நம்ம வந்து ஈக்குவல் செக் பண்ணல. ஓகே, இது வந்து கிரேட்டராக இருக்கான்னு பார்க்குறீங்க, இல்லை கிரேட்டராக இல்லை, உடனே வந்து நீங்கள் பிரேக்கிங் பாயிண்ட் இதுன்னு நினச்சிட்டு இது வந்து -1 இருக்கும், இது வந்து ரிவர்ஸ் பண்ண ஜேவாக இருக்கும். ஸோ எப்போ வந்து இது ஜஸ்ட்டு ஸ்லைட் கிரேட்டரை பார்க்குது அப்படின்றத பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வருது, இது வந்து கிரேட்டர் கிடையாது, அதனால் இங்கே போய் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைக்கிது. ஸோ நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா லூப் வந்து பிரேக் ஆகிடுது. ஸோ லூப் பிரேக் ஆனால் என்ன ஆகும், ஒன்றும் ஆகுதுன்னு நினைக்கிறேன் லூப் பிரேக் ஆச்சுன்னா. ஓகே, பிரேக்கிங் பாயிண்ட்டை வந்து இங்கே வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ 1ல் தான் வச்சுட்டேன். ஓகே, பிரேக்கிங் பாயிண்ட் இங்கே வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க. பட் நீங்கள் ஸ்வாப் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த இடத்துல எதுவுமே சேஞ்ச் பண்ணல, லூப் வந்து சிம்பிளாக அதுவே வந்து பிரேக் ஆயிடுச்சு. அப்போ அதுவே பிரேக் ஆனால் உங்களுக்கு இது என்ன பண்ணும், எதுவுமே பண்ணாது, உங்களுக்கு சேம் இது தான் திருப்பி கொடுக்கும். கரெக்டுங்களா? அப்போது லூப் அதுவே பிரேக் ஆகிற மாதிரி நம்ம வைக்கக்கூடாது. ஈக்குவல் டுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அசெண்டிங் ஆர்டரில், ஸோ டிசெண்டிங் ஆர்டரில் வந்து ஈக்குவல் டுவும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். அது எப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஈக்குவல் டுவாக இருந்தாலுமே வந்து நீங்கள் முன்னாடி செக் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லணும். ஓகேங்களா? அதை நம்ம கோடில் போடலாம். ஈக்குவல் டுவாக இருந்தாலுமே நீங்கள் முன்னாடி செக் பண்ணிட்டு போகணும். எந்த பிரேக்கிங் பாயிண்ட் இது, இதான் நினைக்கிறேன். ஈக்குவல் 0. ஆமாம், கரெக்டு தான். அதாவது ஸ்மாலராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க. ஈக்குவல் டுவாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த லூப் கண்டினியூ ஆகிட்டு முன்னாடி செக் பண்ணிட்டு தான் போகும். ஸோ நம்ம போட ஃபங்க்ஷன் கரெக்டு தான். ஒன்லி இஃப் த n(i) வந்து உங்களுக்கு ஸ்மாலராக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் இது வந்து பிரேக் ஆகும். சாரி, n(i) வந்து கேட்டால் தான் மட்டும் தான் பிரேக் ஆகும். இன்கேஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த லூப் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். ஓகே, அப்போ இது பிரச்சனை இல்லை.
இப்போது இங்கே வரலாம். இஃப் n-1லேருந்து i வரைக்கும் நீங்கள் போகிறீங்க. இது வந்து n-1. அதுலேருந்து நீங்கள் i வரைக்கும் போகிறீங்க. போயிட்டு நீங்கள் எப்போ வந்து இதோட கிரேட்டரை பார்க்குறீங்களோ, நியரஸ்ட் கிரேட்டர். ஸோ நான் சொன்ன மாதிரி ஈக்குவல் கிடையாது, நியரஸ்ட் கிரேட்டர். n(j) வந்து கிரேட்டர் தென் n-1 இருந்தால் அந்த இடத்துல நீங்கள் வந்து பிரேக் கொடுத்துட்றீங்க. ஓகேங்களா? ஸோ n(j) வந்து just greater than n-1. n(j) நீங்கள் பார்க்குற வேல்யூஸ் வந்து ஒன்ஸ் அது கிரேட்டராக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் பிரேக் கொடுத்துடணும். ஓகேங்களா? if n(j) is greater than nums of i-1, you need to break. ஸோ பிரேக் கொடுக்க முன்னாடி அதை கண்டுபிடிச்சிட்டிங்கல்ல, ஸோ நீங்கள் அதை ஸ்வாப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எதை ஸ்வாப் பண்ணிங்கன்னா நம்ஸ் ஆஃப் ஜேவையும் இதையும் நீங்கள் ஸ்வாப் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு தெரியும் அது n-1ன்றது அந்த பிரேக்கிங் பாயிண்ட் முன்னாடி இருக்கிறது, i-1ன்றது பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது. நீங்கள் கண்டுபிடிச்ச அந்த நியரஸ்ட் கிரேட்டர், அதோட நியரஸ்ட் கிரேட்டர் இருந்துச்சுன்னா ஸ்வாப் பண்ணிக்கோங்க. nums of j is equal to nums of i-1. nums of i-1 is equal to nums of j வா? இல்லை, டெம்ப். ஸோ நம்ஸ் ஆஃப் ஜே அந்த வேல்யூ டெம்ப் சொல்லியிருக்கு. ஸோ டெம்ப் வந்து இதில் போட்டுருச்சு, இந்த வேல்யூ நம்ஸ் ஆஃப் ஜேக்கு போயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம பிரேக் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். எதை ரிவர்ஸ் பண்ணணும்னா அந்த பிரேக்கிங் பாயிண்டில் இருந்து நம்ம அந்த எண்ட் ஆஃப் த அரே நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம ரிவர்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். ஸோ அதில் வந்து நான் என்ன பாஸ் பண்ண போகிறேன்னா நம்ஸ்ன்னு அரே பாஸ் பண்ணணும். எந்த இடத்துலேருந்து நீங்கள் ரிவர்ஸை ஸ்டார்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐலேருந்து ரிவர்ஸஸ் ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்டுங்களா? ஏன்னா அந்த ஐ தான் உங்களோட பிரேக்கிங் பாயிண்ட். இதுதான் அந்த ஐஏ, இது ஐஏ, இது வந்து உங்களுக்கு i-1 இருக்கும். ஸோ நீங்கள் இதில் தான் நீங்கள் உங்களோட ரிவர்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஐலேருந்து n-1 வரைக்கும் நீங்கள் ரிவர்ஸ் அதோட மொத்த லென்த்து கொடுத்துடலாமே. நான் வந்து என்னென்னு வச்சுருக்கேன், என்ன கொடுத்துட போகிறேன். ஓகே சார், நான் இப்போ இந்த ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். அது வந்து அந்த கொடுத்துருக்க அரேவை தான் வந்து அது ரிவர்ஸ் பண்ண தவிர ரிவர்ஸ் எது ரிட்டர்ன் பண்ணது. ஸோ அதை வாய்டாக வச்சுருக்கேன். வெக்டர் ஆஃப் இன்ட்டுன்னு போட்டு அட்ரஸில் வாங்கி நான் இதை வந்து அரேன்னு வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து ஸ்டார்டிங் வந்து ஐஏ, எண்டிங் வந்து நான் ஜேன்னு வச்சுருக்கேன். ஸோ ஸ்டார்டிங் அரேயோட ஸ்டார்டிங் ஐ ஜே, இந்த பர்டிகுலர் பார்ட் மட்டும் தான் நான் ரிவர்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன, ஓகே, ஃபார் லூப் int kன்னு வச்சுருக்கேன். k ஈக்குவல் டு ஐ. ஓகே, நம்ம ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு எப்படின்னு பார்த்துடலாம். அதில் நான் இந்த ரிவர்ஸ்ன்ற கான்செப்ட் இங்கே பார்த்துட்டு தெரியும், ஸ்ட்ரிங் ரிவர்ஸ்னு ஒரு இது இருக்குது. அதுக்கு பதிலாக நம்மளே எழுதிக்கலாம் கைஸ், ரிவர்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு ஆட் அண்ட் ஈவன் நம்பர்ஸ் 1 2 3 4 5 6 7 8, இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து n ஈக்குவல் டு 9 இருந்தால் 0 1 2 3 4 5, இது வந்து n ஈக்குவல் டு 6 இருந்தால் ஒரு ஆட் நம்பர் ஒரு ஈவன் நம்பர் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு வந்து இந்த பார்ட் மட்டும்தான் எனக்கு வந்து ரிவர்ஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் போடுவீங்க. இதோட லென்த்தை பாருங்களா, 1 2 3 4 5. ஸோ இந்த 4 எலிமெண்ட்டை வந்து நீங்கள் ரிவர்ஸ் பண்ண போகிறீங்க. ஸோ 5 இது வந்து ஒரு ஆட் நம்பர்ஸ் தானே, 1 2 3. ஓகே, அப்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் ஈவன் நம்பர் ரிவர்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 8 - இல்லை 9
9 minus 4 by 2. 9 minus 4 5 by 2 இன்டிஜர் டிவிஷன் வந்து 2 வரும். அப்படின்னா 2 டைம்ஸ் வந்து நீங்கள் ட்ராவல்ஸ் பண்ணால் போதும். இதை இங்கேயுமே நீங்கள் மாற்றினா போதும். இந்த மிடில் நீங்கள் டச் பண்ண அவசியம் கிடையாது. 2 டைம்ஸ் ட்ராவல்ஸ் பண்ணணும். ஈவன் நம்பர்ஸ் இதுக்கு பாருங்களேன். இது 2x 5, இது 2. ஆனால் நீங்கள் லென்த்து வந்து 6 வச்சுருக்கீங்க. 6 minus 2 இந்த இண்டெக்ஸ் 2 ப்ளஸ் 2 by 2. 6 minus 2 4 by 2 வந்து 2. ஸோ 2 டைம்ஸ் நீங்கள் ட்ராவல்ஸ் பண்ண போதும். இது இங்கேயும் ட்ராவல்ஸ் பண்ண போதும். நடுவில் இந்த நம்பர் உங்ககிட்ட இல்லை. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதை வச்சு நம்ம போடலாம். k equal to 0. ஸோ இனிஷியலாக அண்டு k வந்து உங்களுக்கு லெஸ் தென் j minus I by 2. ஓகேங்களா? நான் பார்த்த மாதிரி நான் சொன்ன மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இப்போது 5 எலிமெண்ட் இருக்கு. 9 மைனஸ் 4 by 2ன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 5 by 2 by 2 பண்ணும்போது உங்களுக்கு 2 வரும். ஸோ 2 டைம்ஸ் வந்து ட்ராவல்ஸ் ஆகணும். 0 அண்டு 1 2 டைம்ஸ் வந்து ட்ராவல்ஸ் ஆகுது. நீங்கள் k வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ நீங்கள் ஸ்வாப் பண்ணணும் இல்லையா ஒவ்வொரு எலிமெண்ட்டையும். in temp is equal to array of I plus k. ஓகேவா? அந்த எலிமெண்ட் array of I plus k. அதுக்கு வந்து நீங்கள் லாஸ்ட் எலிமெண்ட் கொடுக்கணும். லாஸ்ட் எலிமெண்ட் என்னது? array of j minus k minus 1. இதான் லாஸ்ட் எலிமெண்ட். j வந்து n மைனஸ், அதாவது நீங்கள் லாஸ்ட் எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் கொடுக்கல, நீங்கள் டோட்டல் லென்த்து கொடுக்குறீங்க. அப்படின்னா நீங்கள் வந்து லாஸ்ட் எலிமெண்ட் வேணும்னா j minus 1. ஸோ மைனஸ் கேனா மைனஸ் 0. ஸோ லாஸ்ட் எலிமெண்ட் நீங்கள் ஸ்வாப் பண்ணுறீங்க. ஓகேங்களா? j minus k minus 1 இட்ஸ் ஈக்குவல் டு டெம்ப். ஓகே, நீங்கள் ஸ்வாப் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ அவங்க வந்து நமக்கு இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா when the next permutation 3 to 1. ஸோ டிசைடிங் ஆர்டர் தான் நமக்கு லாஸ்ட். அப்படின்னா இஸ் ஒன் பிகாஸ் does not have a lexicographical larger arrangement. அதாவது நம்ம இதில் பார்த்த மாதிரி இதில் நம்மளோட ரிசனிங் ஆர்டர் வந்து 4 3 2 1. இதே கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு இதுக்கப்புறம் நமக்கு வந்து நெக்ஸ்ட் பர்முடேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வரும்போது நீங்கள் இந்த ஃபஸ்ட்டை கொடுத்துருங்கன்னு சொல்ல 1 2 3 4 கொடுத்துருங்கன்றாங்க. அப்போது அது நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு 1 2 3 4 கொடுக்கலாம்னா சிம்பிளி அதை நம்ம ஃபுல்லாக ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த கண்டிஷனை வந்து உங்களுக்கு எப்போவுமே ஃபெயிலாக அசைன் பண்ணிக்கோங்களேன். 0 வரைக்கும் வந்துருச்சு. உங்களுக்கு இந்த இஃப் கண்டிஷன் வந்து எப்போவுமே உங்களுக்கு ட்ரூவாக இல்லை. அப்போ நான் இது எதுவுமே பண்ணாமல் கீழே வந்துடும். ஸோ இது எதுவுமே பண்ணாமல் கீழே வரும்போது அப்போ இது கம்ப்ளீட்டாக ஷார்ட்டில் இருக்குன்னு தான், அதாவது டிசைனிங் ஆர்டர் இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ அதை நீங்கள் அசைனிங் ஆர்டர் மாற்றணும்ல. அது இப்போ எதுவுமே வந்து இந்த இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூவே ஆகலை அப்படின்றத நீங்கள் எப்படி வந்து முடிவு பண்ணுவீங்கன்னா, இந்த ஐயை வந்து நான் இந்த இடத்துல குளோபலாக கொடுக்குறேன். ஸோ நான் இப்படி குளோபலாக கொடுக்குறதால கீழே வந்து நான் வந்து டிஃபைன் பண்ண அவசியம் கிடையாது. ஐ அப்படியே நான் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போது இது எப்போ ஃபெயில் ஆகும்னா I ஈக்குவல் டு 0. அப்போ தான் இது வந்து ஃபெயில் ஆகும். ஏன்னா I கிடைத்த 0 வந்து ட்ரூ தான். இது வந்து பிரேக் மூலமாக வெளியே வருது. லூப் முடிஞ்சதான் வெளியே வருதுன்றதை நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? I ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இஃப் I ஈக்குவல் டு 0 அப்படின்னா நீங்கள் ஒரு ரிவர்ஸை பண்ணி விட்ருங்க. நம்ஸ் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். 0 முடிகிறது எண்ணில். இந்த இடத்துல உங்களுக்கு I 0ன்றதால நீங்கள் ஐனே கொடுக்கலாம். 0லேருந்து ஆரம்பிச்சு இப்போ நீங்கள் இந்த இஃப் கண்டிஷன் போட்டிங்களா? இப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணுங்கள். ஃபார் end I nums cout I. ஓகே, இது வந்து நம்ம இப்போது பிரிண்ட் பண்ணிட்டோம். இதை வேலை சார் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்.
ஐஜேவா? ஓ, இன்ட்டு கொடுக்கணும்ல. ஓகே. அவங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து 3 to 1 கொடுத்து பார்ப்போம். நமக்கு 1 to 3 வருதானே. 3 2 1 1 to 3 வந்துருச்சு. இப்போது நம்ம போட்ட மாதிரி நம்மளோட இதுலேருந்து நம்ம ஒன்று எடுத்து போடுவோம். நம்ம வந்து இது கொடுத்தோன்னா நம்மளோட பெர்முடேஷன் அடுத்து வந்து இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தோமா. 1 12 8 9 6 5 4 7 எலிமெண்ட் இருக்கு. 7 1 12 8 9 6 5 4 1 12 9 4 5 6 8 1 12 9 4 6 8. ஓகே, இது கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம இந்த லீட் கோடில் போட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை காப்பி பண்ணிடுவோம். ரிவர்ஸ் என்ற ஃபங்க்ஷனை. ஓகே, காப்பி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா என்ன நம்ம வந்து ஓகே இதை முதல்ல ஃபுல்லாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, என்னங்கிறது வந்து நம்ஸோடைய லென்த்து தான். ஈக்குவல் டு நம்ஸ் டாட் சைஸ். ஓகே, ஐங்கிறத நம்ம குளோபல் வேரியபிளாக வச்சுக்கணும். ஆக்சுவலி இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வேரியபிள் வச்சா தான் நம்மளால் நிறைய இடத்துல யூஸ் பண்ண முடியும், பிளாக் வேரியபிள் இல்லாமல். அதுக்கப்புறம் வெக்டார் என்டர் நம்ஸ். நம்ம இது டிக்ளேர் பண்ண அவசியம் கிடையாது, ஏன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க. சி என்ன அது வேண்டாம். அதுக்கப்புறம் இந்த லூப் வந்து இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ நம்ஸ்னால் நமக்கு தெரியும், ஐ நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம், என்னன்னா நம்ம என்னென்னு சொல்லிட்டோம். அப்புறம் ரிவர்ஸ் ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அதை யூஸும் பண்ணியிருக்கோம். இதை நம்ம லாஸ்ட்டில் பிரிண்ட் பண்ணுற அவசியம் கிடையாது, ஏன்னா அவங்க எதுவுமே வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லலை, பிரிண்ட் பண்ணவும் சொல்லலை. ஜஸ்ட் வாய்ட் அதை மாற்றினா மட்டும் போதும். நம்ம ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களே வந்து செக் பண்ணிக்குவாங்க இது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அக்செப்ட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, முடிஞ்சிருச்சு. 100% போட்டிருக்கு பீட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ இந்த டைமில் சர்வர் ஃப்ரீயாக இருந்திருக்கும் போல இருக்குது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடலாம், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட வீடியோவில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இதுக்கு முந்தின வீடியோ வரைக்குமே பைனரி சர்ச் யூஸ் பண்ணியிருப்போம். சிலது தவிர அந்த ஷாம்பெயின் டவரா அதில் வந்து நம்ம ரிக்வெஸ்ட் யூஸ் பண்ணியிருப்போம். அப்புறம் டவர் ஆஃப் ஆனையில் நம்ம ரிக்வெஸ்ட் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ரேண்டமாக தான் போயிட்டுருக்கு. மோஸ்ட்லி பைனரி சர்ச் தான் போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி மாற்றிருக்கேன். உங்களுக்கு பைனரி சர்ச்சில் வேணும், இல்லை உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ ட்ரை பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.